தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த மனுமக்களை நீர் நேசித்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே பலியாகும்படிக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு அனுப்பினரே எமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து உன்னதங்களில் உம்மோடு கூட உட்கார வைக்கும்படிக்கு உம்முடைய அன்பின் குமாரனை சிலுவையிலே தியாக பலியாக நீர் ஒப்பு கொடுத்திரே எமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உம்முடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உம்முடைய அளவற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அளவற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். திரியேக தேவனே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானங்கள் உம்முடைய மகிமையை தெரிவிக்கிறதப்பா. பூமி யாவும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஐயா. உமக்கு நேராக எங்கள் கண்களை இந்த கால வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு நீர் ஒத்தாசை செய்து வருகிறீர், வழி நடத்தி வருகிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறீர். இந்த நாள் வரைக்கும் ஜீவன் தந்து சுகம் தந்து பலன் தந்து வழி நடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. எல்லாம் எங்களுக்கு எதிர்மறையா இருந்த போதும் நீர் எங்கள் பட்சமாய் நின்று எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நிரூபித்திரே எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்தும். இந்த ஜெப வேலை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே,
உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்குரிய நாமம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், சர்வ லோகத்திலும் ஆண்டவர். அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழ் பூமியிலே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அற்புதமான இரட்சகர், அன்பு நிறைந்த இரட்சகர், பரலோக தேவனுடைய மைந்தன், நம்முடைய மீட்பரும் மெய்ப்பரும் கண்காணியுமானவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. இடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. இடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. அவர்தான் ஆராதனைக்கு நாயகர், அவர்தான் ஆராதனைக்கு வேந்தர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. முடிவில்லாத ராஜ்யத்தின் அதிபதி, நித்தியமான அழிவில்லாத ராஜ்யத்தின் அரசர் கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கிருபையுள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம். நீ உருக்கமானவர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மனதுருக்கம் நிறைந்தவர், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவர், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற வல்லமை நிறைந்தவர், உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி பார்க்கிற, தம்மை நம்புகிற ஒருவரையும் கைவிடாத கர்த்தர், வெறுமையாய் அனுப்பிவிடாதவர். ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே புதிய கிருபைகளால் எங்களை நிரப்பும், புதிய பலத்தால் எங்களை நிரப்பும், புதிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க கர்த்தாவே, எல்லா சவால்களையும் சாதனைகளாய் மாற்ற கர்த்தர் கிருபை அருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கூட நாம் சில ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிப்போம். முதலாவது ஜெப குறிப்பாக, நம்முடைய தேசத்திலே கர்த்தர் தாமே மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படிக்கு நாம் ஜெபிக்கலாம். மிகப்பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் God is ready. ஆனா நம்ம தான் அதுக்காக இன்னும் தயாராகல. ஊழியர்களும் விசுவாச மக்களும் அந்த எழுப்புதலுக்காக, கடைசி கால அறுவடைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்கணும். லட்ச லட்சமான மக்கள், கோடி கோடியா மக்கள் ஆண்டவரை தேடி, ஆலயத்தை தேடி வரணும். கோடிக்கணக்கான திருச்சபைகள் தேசம் எங்கும் பரவணும். மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகணும் தேசத்துல. நம்முடைய கண்கள் பார்க்க கர்த்தரை செய்ய நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசம் இன்றைக்கு விக்கிரக ஆராதனையிலும், பாவத்திலும், சாபத்திலும், தேவையில்லாதவைகளிலும் ஆண்டவரை பலத்து போயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்துவுக்கான ரிவைவல், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த உபதேசம் இந்த தேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவணும் ஆண்டவரே. மக்கள் லட்ச லட்சமாய் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வசமாகணும் ஆண்டவரே. சாறை சாறையாய் மக்கள் ஆலயத்தை தேடி வரணும் ஆண்டவரே. போதகர்களை தொடும், விசுவாச மக்களை தொடும். எங்களுடைய பணங்காசு ஒன்றும் எங்களோடு வரப்போறதில்லப்பா. எங்க பதவி, எங்க அந்தஸ்து, ஆஸ்தி எதையும் நாங்கள் கொண்டு போறது இல்லப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாள் செல்வோம் என்று சொன்னால் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியா தான் போறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டம் ஆத்துமாவுக்கு உம்மை குறித்து அறிவித்து, ஒரு கூட்டத்தை உமக்காய் ஆதாயம் பண்ணிக்கொண்டு ஆண்டவரே, வெறுங்கையாய் உம்மை சந்திக்காமல் ஆத்துமாக்களோடு உம்மை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. போதவர்களுக்கும் விசுவாசிகளுக்குள்ளும் கர்த்தாவே, நீதாமே மிகப்பெரிய எழுப்புதலை தருவீராக. இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக சபை தயாராகட்டும். இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக போதகர்கள் தயாராகட்டும், விசுவாசிகள் தயாராகட்டும். தடை பண்ணுகிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து சபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சபைக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வந்து, உலகத்தை கொண்டு வந்து, புறமதத்தவருடைய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து, சபையிலே பாரம்பரியம் என்று சொல்லி மூட பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாத ஊழியக்காரர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. வல்லமை இல்லாத ஊழியக்காரர்கள் வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு எழும்பட்டும் ஆண்டவரே. விசுவாச மக்கள் சாட்சியாய் ஜீவித்து கிறிஸ்துவை அநேகருக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒரு நாள் கணக்கு கேட்பீர் என்ற அச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டாகட்டும்
மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் வாரத்தில் 2 நாள் 2 மணி நேரம் போயிட்டு வரோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோன்னு இல்லாமல் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பாரமே எழுப்புதலுக்காய் பற்ற வைக்கிற முதல் தீயாய் இருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை கர்த்தர் நீர் தருவீராக. பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை கர்த்தர் தருவீராக. இன்றைக்கு அநேகர் பணம் சம்பாதிக்கணும் என்ற பாரம் ஆண்டவரே, நகை சேர்க்கணும் என்ற பாரம், வீட்டை கட்டணும் என்ற பாரம், உலக பிரகாரமான பாரங்கள் மேலோங்கி இருக்கிறதப்பா. இன்றைக்கு இந்த தேசத்தை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஊழியத்தை குறித்த பாரம் இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்ல ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த அநித்தியமானதற்காகவே, அழிந்து போகிறவைகளுக்காகவே ஒரு கிறிஸ்தவன் வாழக்கூடாது ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற வாழ்விலும் அழியாத தேவ மகிமையை நாடி, அழியாத ஆத்துமாக்களை நாடி வாழ்கின்ற ஒரு பரந்த மனதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தருவீராக ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை கோடி சேர்த்தோம், எத்தனை சவரன் சேர்த்தன கர்த்தர் கேட்க போறதில்ல. எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணதான கேட்க போறீங்கப்பா ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் தலை குனிஞ்சு நிற்காதபடிக்கு கை நிறைய ஆத்துமாக்களோடு சமூகத்துக்கு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா நாமக்காரர்களுக்கும் தேவன் நீதானப்பா. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாரும். எழுப்புதலை தடுக்கின்ற எல்லா அசுத்த கிரியைகளோ, பிசாசின் வல்லமைகளோ, அந்தகாரத்தின் ஆவிகளோ, மனுஷிய சக்திகளோ கட்டப்படுவார்களாக. எங்கள் தேசத்திலே கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. பின்மாரியை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பின்மாரியின் பொழிவு எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். எங்கள் தேசத்தை ரட்சியும். எங்கள் தேசத்துக்குள்ள எழுப்புதலை தாரும். சபைகளுக்குள்ள எழுப்புதலை தாரும். விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசிகள், உறங்கிக் கொண்டிருக்கிற போதவர்கள், என்னுடைய சபையில வழிபாடு நடத்தினால் போதும் என்று நினைக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால் ஒவ்வொருவரும் நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எழுப்புதலை தருவீராக. எலியா காலத்திலே கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் எல்லாரும் முழங்கினது போல எங்கள் தேசத்திலே மக்கள் எல்லாரும் முழங்கட்டும். கர்த்தரே தெய்வம் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உமக்கே மகிமையும் கனத்தையும் புகழையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிரியையில் பெருகணும். நாம் எழுப்புதல் அடையாமல் இந்த தேசம் எழுப்புதல் அடையாது. நமக்குள்ளே எழுப்புதல் வராமல் இந்த தேசத்துக்குள்ளே எழுப்புதல் வராது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடைசி கால எழுப்புதலுக்கு தயாராக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் உலகத்திலே உலக காரியங்களிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் அப்படி இராதபடிக்கு நாம் கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் என்னோடு சேர்ந்து 1 பேதுரு
முதலாவது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 7வது வசனம். ஒருத்தர் படிக்க கேட்கலாம். அழிந்து போகிற பொன் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற ஆமென். அழிந்து போகிற பொன் வெள்ளியினாலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். ஆமென். அருமையானவர்களே, சோதனை என்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. சோதனையை தவிர்க்க முடியாது, ஆனால் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ சோதனைகள் வரும். பிசாசு பல எண்ணங்களையும் பல இச்சைகளையும் கொண்டு வந்து மாம்சத்திலே தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டி சிலரை பாவ சோதனைக்குள்ளே கொண்டு போகிறான். சிலருடைய வாழ்க்கையிலே தீங்கின் சோதனை, துன்பத்தின் சோதனை, சிலருடைய வாழ்க்கையிலே காரணமில்லாத மனிதர்களால் வருகின்ற துரோகங்கள், எதிர்ப்புகள் என்ற போட்டி, பொறாமை என்ற சோதனை. இப்போ சோதனைகள் எல்லாம் வருது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பிசாசு சோதிக்கிறான். உங்கள் மாம்சம், உங்கள் சுயம் உங்களுக்கு சோதனை உண்டாக்குது. மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சோதனைகளை உண்டாக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோதிக்கப்படும் போது நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பலன் குன்றினது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் சோதனையின் மத்தியிலே சோர்ந்து போகிறானோ அவனுடைய பலன் குன்றி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, சோதிக்கப்படும் போது உறுதியாய் நிலைத்திருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:12 படிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இங்கே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த சகிக்கிற அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதனையின் மத்தியிலே உறுதியாய் நிலைத்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். சகிக்கிறனா நீ எவ்வளோ அடிச்சாலும் நான் தாங்கிக்கிறேங்க அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் இவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு பொண்ணு நிற்கிறா பாருங்க. அந்த சோதனை வரும்பொழுது உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு மனது. அதாவது பிரிஞ்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. ஆனாலும் அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை அந்த பையன் சொல்கிறா, நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன். சோதனையின் மத்தியிலும் உறுதியாக நிலைச்சிருக்கு. அதுதான் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைனா நீ எவ்வளோ குத்தினாலும் வாங்கிக்கிறேன் அப்படி கிடையாது. உறுதியாய் நிலைத்திருப்பேன். அப்போ சோதனையின் போது நமக்குள்ளே உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு மனம் வேண்டும். உறுதி இல்லாமல் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. முறுமுறுக்கிறவர்களாகவோ பின்வாங்குகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. சோதனைகள் வரும்பொழுது சோதனைகளின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அப்போ வேதம் சொல்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. சற்று சிந்தித்து பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய வர்ணனை. அழிந்து போகிற பொன் எப்படி அக்கினியினால சோதிக்கப்படுதோ அதுபோல உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். ஆனால் முடிவிலே புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகும். சோதனை வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளுக்கும், உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு பதிலை வைத்திருக்கிறார், ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அதில் சந்தேகமே வேணாம். ஒரு முடிவை, ஒரு பதிலை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கப்படும் போது உறுதியாக நிலைச்சிருக்கணும்.
சோர்ந்து போகக்கூடாது. சோதனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுதும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, சபைக்கு போகிறத விட்டுறக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோதனையில் மத்தியிலும் நாம் உறுதியாக இருந்தால் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு உண்டாகும். அநேகர் சோதனை வரும்போது பின்வாங்கிடுறாங்க, இடறிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு நன்மை உண்டாகலை, மேன்மை அவர்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு சொல்கிறேன், சோதனைகள் வரும்பொழுது முறுமுறுக்காதீங்க, வாயை டைட்டாக மூடிக்குங்க, மனசில் தேவையில்லாத யோசிக்காதீங்க, கர்த்தர் இருக்கிறான்னு நம்புங்க. அந்த சோதனைகளிலே கர்த்தர் ஜெயம் தருவார். இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுறது போல அப்படின்னு. அப்படின்னா என்ன? பொன் என்கிறது அழிஞ்சு போகும் இல்லையா? பொன் என்கிறது அழிஞ்சு போகும். பொண்ணுன்னா தங்கம். தங்கம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். இன்றைக்கி ஒரு சவரன் 56,000 ரூபாய். 56,000 ரூபாய் ஒரு சவரன். அப்படின்னா ஒரு சவரன்னா 8 கிராமு. 8 கிராம் 56,000 ரூபாய். சற்று சிந்தித்து பாருங்கள். 10 கிராம் கூட இல்லை, 8 கிராம் 56,000 ரூபாய். அப்போது அது எவ்வளோ காஸ்ட்லி. இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. தங்கத்தை வாங்குங்க, வச்சுக்குங்க, போட்டுக்குங்க. இதுக்கெல்லாம் நானும் எதிரி கிடையாது, ஆண்டவரும் எதிரி கிடையாது. தங்கத்தை வைத்தது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அப்போ பூமியில் இருக்கிற எல்லாம் அவருது. அப்போது இந்த தங்கத்தை உண்டாக்குனது அவர் தான், தங்கத்தை ஆலயத்துக்கு பயன்படுத்தினதும் அவர் தான், ஆபரணமாக பயன்படுத்தினதும் அவர் தான். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் தங்கத்துக்கு எதிரி கிடையாது, தங்கத்துக்கு நான் ஆப்போசிட்லாம் இல்லை. ஆனால் தங்கம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அதனால தான் ஜெபிக்கும்போது சொல்லி ஜெபித்தேன். நீ எத்தனை சவரம் வச்சுருக்குன்னு கர்த்தர் கேட்க போகிறது இல்லை, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணன்னு தான் கர்த்தர் கேட்க போகிறாரு. எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொன்னன்னு தான் கர்த்தர் கேட்க போகிறாரு. உலகம் ஒரு மனுஷங்கிட்ட 100 சவரன் இருந்தால் அவனை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன்டான்னுவாங்க. அப்படியே வரிச்சூர் செல்வம் மாதிரி அப்படியே வாரி நகையை போட்டுக்கின்னு அப்படியே பெரிய தங்க நகை கடை மாதிரி நடந்து வரலாம். எல்லாம் பார்த்து வாய் பழப்பான். ஐயோ இவ்வளோ நகை போட்டுன்னு வந்திருக்குறாங்க, இவ்வளோ டைமண்ட் நகை வச்சுருக்குறாங்க, இவ்வளோ தங்க நகை வச்சுருக்குறாங்க அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாம் வாய் பழக்கலாம். செத்து போயிட்டா மண்ணு தான் பொண்ணு, எதுவும் கூட வராது, எதுவும் நம்ம கூட வராது. இது வேல்யூ தான். ஒரு மனுஷனை இந்த உலகம் அவனுடைய ஆபரணம், அவன் எவ்வளோ தங்கம் போட்டுருக்குன்றான் அப்படிதெல்லாம் வச்சு மதிக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குதுன்றதை பார்த்து மதிக்கிறது இல்லை. ஒரு மனிதன், ஒரு விசுவாசி கர்த்தருக்காய் வாழ்ந்ததையும், அவன் எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்கிறதையும், அவன் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணான் என்கிறதையும் தான் கர்த்தர் பார்த்து ஒரு மனிதனுக்கு பலன் கொடுப்பா. இந்த உலகத்தில் தங்கம் எவ்வளோ போட்டுருக்குன்னு மரியாதை, எத்தனை சவரன்னு. ஆனால் அங்கே மரியாதை எத்தனை ஆத்துமான்றது தான். தங்கம் அழிஞ்சு போயிடும், ஆனால் ஆத்துமா அழியாது. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்ற உன் விசுவாசம். அப்போ ஒன்று புரிஞ்சுங்க, பொண்ணை விட விலையேறப்பெற்றது இதுதான், விசுவாசம் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பொண்ணு இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட தங்கம் இல்லையே, ஒரு குண்டுமணி நகை கூட இல்லையே அப்படின்னு. இல்லையே அப்படின்னா நீங்கள் இல்லையே என்ற நிலைமையில் இருக்க போகிறதில்ல. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நிறைய வாங்கியிருக்கலாம், நிறைய இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம், அதை வச்சுக்கங்க, அது முக்கியம், அதை தற்காத்துக்குங்க. அதை விட அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம். அவ்விசுவாசியா இராத, பயப்படுறவனா இராத, பதறவனா இராத, கண்ணீர் சிந்துகிறவனா இராத, விசுவாசத்தை காத்துக்கொள். அந்த விசுவாசம் பொன்னை பார்க்கணும் விலையேற பெற்றது. அப்போ விலை குறைந்த அழிந்து போகிற பொன்னே தர பரிசோதனை செய்யப்படுது அப்படின்னா, அதை பார்க்கல விலையேற பெற்ற விசுவாசம் எவ்வளோ பரிசோதிக்கப்படும் சிந்திச்சு பாருங்க. எப்படி பரிசோதிக்கப்படுதான் பொண்ணு? அதை அக்கினி பரிசோதிக்குதான். அந்த கொள்ளன் ஒரு நெருப்பு குகையை உருவாக்கி கரி நெருப்பு போட்டு ஊதி அதில் பொன் நிறத்தில் அங்கே நெருப்பை அவன் வளர்த்தி வச்சிருப்பான். இந்த தங்கத்தை அது உள்ளே எடுத்துட்டு போகும்போதே சுற்றுறோம். அது உள்ளே வச்சா உருகம் தங்கம். அப்படி ஒரு நெருப்பு குகையை, ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு குகையை உருவாக்கி அதை அந்த நெருப்புக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு அதை போய் புடமிடுவான். அது என்ன தங்கம்னு அப்போ தெரிஞ்சிடும்.
அது ஒரிஜினல் தங்கமா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சிடும். எல்லாம் மின்றதெல்லாம் பொண்ணு இல்லைன்னுவாங்க. உண்மைதான், மின்றதெல்லாம் பொண்ணு இல்லை. ஒருவேளை அப்படியே நம்ம சேட்டை ஏமாத்திட்டா கூட குகையில் வைக்கும்போது அது தெரிஞ்சிடும் அது என்னன்னு. அப்போது அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம் ஒரு நெருப்பு குகைக்குள்ளே போனால் அது வந்துட்டு அப்படியே இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் அது வளரணும், இன்னும் அந்த விசுவாசம் அதிகரிக்கணும். சிந்திச்சு பாருங்க. நெருப்புக்குள்ளே போகிறது போல் இன்றைக்கி நிறைய பேர் போயின்னு இருக்கிறோம். நெருப்பு குகைக்குள்ளே போகிற மாதிரி போயின்னு இருக்கிறோம். சின்ன ஏதோ ஸ்டவ்வில் விரல வைக்கிறத சொல்ல நான். ஒரு நெருப்பு குகைக்குள்ளே எப்படி ஒரு தங்கத்தை கொண்டு போகிறாங்களோ அதுபோல் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கி நெருப்பு குகைக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ சோதனை, அவ்வளோ தாங்க முடியாத வெப்பம், தாங்க முடியாத சூடு, உருகி ஓடுற தங்கம் போல உறுதியாக இருக்கிற உள்ளங்களும் உறைந்து கரைந்து போகின்ற அளவுக்கு பிரச்சனை வாழ்க்கையில். ஆனால் ஒன்றுங்க, சும்மா கைத்தட்டி பாட்டு பாடுறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. ஒரு சோதனை வந்தால் தான் தெரியும் எவன் உண்மையான கிறிஸ்தவன் எவன் போலி கிறிஸ்தவன். மின்றதெல்லாம் பொண்ணு இல்லைன்ற மாதிரி கைத்தட்டி பாட்டு பாடிங்கன்னு சர்ச்சுக்கு வரவங்களாம் உண்மையான கிறிஸ்தவன். எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது, அதுலேயும் போலி இருக்கிறது. எப்படி போலி, எப்படி அது தெரிஞ்சுக்கலாம்? போலி யார், போலி கிறிஸ்தவன் யார், எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன் கேளுங்க. சந்தோஷமாக நடந்தால் எல்லாத்துக்கும் சோத்துறோம், கஷ்டமான சூழ்நிலை வந்தால் ஆத்திரம், அவன் போலி கிறிஸ்தவன். அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. எல்லாம் வாழ்க்கையில் நல்லா நடந்தால் ஆண்டவர் நல்லவர்ன்றது, வாழ்க்கையில் காரியங்கள் தாறுமாறாகும் போது கர்த்தரை போட்டு திட்டின்றுகிறது. போலி கிறிஸ்தவன், மாய்மால கிறிஸ்தவன், கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிற ஆடுதோல் போர்த்திய ஒரு ஓனாய். அப்போ கவனமாக கவனிங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். எது உண்மையான விசுவாசம், யார் உண்மையான விசுவாசி? மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல. விசுவாசின்னு சொல்றவங்களாம் விசுவாசி இல்லை. அந்த அக்கினி சோதனைக்குள்ளே வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள் வரும்போதும் வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் என்று நிற்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தான் முடிவில் என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நீங்க சொல்றாரு, நீ உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறியா? எனக்கு கர்த்தர் அத்தை செயல் இத்த செயல் என்றியப்பா, நீ உண்மையான கிறிஸ்தவன், உன் எண்ணத்தில் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறியா? இல்லையா, அப்பப்போ நான் மாறி மாறி தான் யோசிக்கிறேன், அதை மாற்றுங்க. உன் பேச்சில் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறியா? இல்லையா, அப்பப்போ மாறி மாறி தான் நான் பேசுகிறேன். ஒரு நேரம் ஆண்டவர் தான் எனக்கு எல்லான்றேன், இன்னொரு நேரம் ஏன் தான் நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தனோன்றேன். நான் எங்கன்னா கோட்டரை குடிச்சிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவேன், ஆனால் ஆண்டவருக்குள்ளே போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஏன் தான் வந்தனோ தெரியல, மாற்றி மாற்றி தான் பேசுகிறேன். அதை மாற்றுங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழறோமா? ஒரு நேரம் பரிசுத்தமாக இருக்கிறையா, ஒரு நேரம் மாம்ச பலவீனம் பாவம் செய்கிற, அதை மாற்றுங்க. கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. அப்போது கர்த்தர் முறுமுறுக்கிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது பின்வாங்கி போகிறவனாக இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன் என்ற வைராக்கியசாலியாக இருக்கணும். நெருப்புக்குள்ளே போகிறத போல பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை நெருங்கி வந்து ஆசீர்வதித்து ஆதரிக்கிற தேவன் இருக்கிறார்னு நம்பணும். ஆமென். எழுத்தின்படியே எபிரேய புருஷர்கள் 3 பேர் நெருப்பு குகைக்கு கூட்டின்னு போனான். தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். இங்கே இவர்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல எழுத்தின்படியே இந்த எபிரேய புருஷர்கள் 3 பேரும் நெருப்புக்குள்ள போடப்படுறாங்க. என்ன நடக்குது இங்க? விளக்கமாக விலாவரியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. என்ன நடக்குதுன்னா, இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற அந்த எபிரேய புருஷர்கள் இவங்க சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் நேச்சரால் கொண்டு வரப்படுறாங்க.
அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றான், தன்னுடைய தேசத்துக்கு சிறை கைதிகளாய் வந்தவர்களில் யார் சிறப்பானவர்களாய் ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் தேறினவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய அரண்மனையிலே அவர்களை பணி அமர்த்தினான். அவர்களை தன்னுடைய ராஜ்யத்தின் பலப்படுத்தலுக்காக பயன்படுத்தி கொண்டான். அப்படி பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த 3 புருஷர்களும். இவர்கள் அந்நிய தேசத்திலே சிறை கைதிகளாக இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க. அந்த தேசத்திலே ராஜா ஒரு ஆணை இடுகிறான், இந்த தங்க சிலையை யாரெல்லாம் பணிந்து கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் நான் விட்டுறேன், ஆனா நான் நிறுத்தின இந்த பொருட்களை யாராவது பணிந்து கொள்ளல அப்படின்னா அவங்கள தூக்கி எரிகிற அக்கினி சூளையில அக்கினி குகையில போட்டவன்னு சொல்றான். அப்போ எல்லா வாத்தியங்களும் வாசிக்கப்படுது. வாத்தியம் வாசிக்கப்பட்டு முடிவிலே எல்லா ஜனமும் அந்த சிலைக்கு பணியணும். ஆனா இந்த எபிரேய புருஷர்கள் 3 பேர் மட்டும் நான் பணிய மாட்டேன்னு வைராக்கியமா நிற்கிறான். அப்ப ராஜா சொல்றான், நீங்க ஏன் பணிய மாட்டீங்க? எங்கள் தேவனை தவிர எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு சிலையோ நாங்கள் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், பணிய மாட்டோம். இது பொன் சிலையா இருக்கலாம், ஆனால் எங்கள் விசுவாசம் அதை பார்க்கல விலையேற பெற்றது. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் பொன்னையே உண்டாக்கினவர், விண்ணையே உண்டாக்கினவர், உன்னையே உண்டாக்கினவர். அவரை தவிர நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் அப்படின்னு வைராக்கியமான இருக்கிறாங்க. அப்ப ராஜாவுக்கு கோபம் வருது. எரிகிற சூளையை 7 மடங்கு நெருப்பு அதிகமாக்கிட்டான். சூடு 7 மடங்கு அதிகமாயிருச்சு. 100 டிகிரி செல்சியஸ்னா 700 டிகிரி செல்சியஸ்ன்ற மாதிரி அந்த சூளைய சூடு அதிகமாக்கிட்டான். அந்த நெருப்புக்குள்ள இவங்களை கட்டி தூக்கின்னு போறான். போடுறதுக்கு தூக்கி போட போனவன் செத்துட்டான். நெருப்பு அந்த சூளை கிட்ட போனா அந்த அனல் தாங்க முடியாம சவத்தை தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு போனான் பாருங்க. அவனுங்க நெருப்பு பட்டு அனல் பட்டு செத்துட்டானுங்க. ஆனா இவங்களை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டாங்க. நெருப்புக்குள்ள போடப்பட்டவங்க சாகல, நெருப்புக்குள்ள விழுந்தவங்க சாகல. நெருப்புக்குள்ள விழுந்தவங்க ஏன் சாகலனா அவர்கள் விசுவாசம் உயிரோடு இருந்தது. அவர்களுக்குள்ளே தேவன் மேல் இருக்கிற வைராக்கியம் உயிரோடு இருந்தது. அவர்கள் மேல் தேவனுக்கான பற்று உயிரோடு இருந்தது. அவர்களை தூக்கி நெருப்பிலே போட்டார்கள், ஆனாலும் அவர்கள் வேகவில்லை. வேதம் சொல்லுகிறது 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். கவனிங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்க. எங்க கர்த்தர் எங்களை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, காப்பாற்றலனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் அங்கிறத தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வணங்கவே மாட்டோம், சிலையை வணங்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் சிலை வணக்கம் செய்ய மாட்டோம்னு தெளிவாக சொல்கிறாங்க. கவனிங்க, கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. அங்கே சோதனை வந்தபோது அவர்கள் வைராக்கியமாயிருந்தார்கள். சோதனை வந்தபோது அவர்கள் பின்வாங்கல. சோதனை வரும் பொழுது, சோதனை அதிகரிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை முறுமுறுக்கல. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் செத்தாலும் பரவாயில்ல, பழைச்சாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக தான், சிலையை வணங்க மாட்டேன். என்ன வைராக்கியம் பாருங்க. நெருப்புக்குள்ளே தூக்கி போடுறான், ஆனால் நெருப்பு அவர்களை பாதிக்கல. வேதம் சொல்லுகிறது 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் நெருப்புக்குள்ளே வந்தார் என்று சொல்லி. யார் அந்த 4ஆம் ஆள்? ஏசாயா 43வது அதிகாரம். யார் அந்த 4ஆம் ஆள்? ஏசாயா 43வது அதிகாரத்தினராய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கவனிங்க, ஏன் இவர்கள் வேகவில்லை? ஏன் இவர்களை அக்கினி பற்றி பிடிக்கவில்லை? ஏன் என்று சொன்னால், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்து சொன்னாங்களே, தேவபுத்திரன் அங்க வந்து அவங்களை பாதுகாக்கிறார். அந்த தேவபுத்திரன் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் அவரே, உன்னை உருவாக்கினவர் அவரே, உன்னை மீட்டுக் கொண்டவர் அவரே, உன்னை அழைத்தவர் அவரே, நீ என்னுடையவன் என்று சொன்னவர் அவரே. அவர்தான் அந்த நெருப்பு சூளைக்குள்ளே இறங்கி வந்தார். இந்த காலை பொழுதில் நான் சொல்லுகிறேன், உங்கள் நெருப்பு சூளை எது?
இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற சோதனைகள் எது? இன்றைக்கு நீங்கள் எந்த நெருப்பினூடாய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சோதனையினூடாய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு சோதனை அதிகமாகுதோ அவ்வளவு உங்க வைராக்கியத்தை அதிகமாக்குங்க. முடிவிலே தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருந்த தேவன் அந்த நெருப்பு சூளைக்குள்ளே, அந்த துன்பத்தின் நடுவிலே இறங்கி வந்தார். அவர் நடுவில் இருக்கிறார். உன் ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்ப அவர் நடுவில் வந்துட்டார். இனி தீங்கு இல்லை. அவர் நடுவில் வந்ததுனால தீங்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய வைராக்கியத்தை அதிகப்படுத்து, நீ இன்னும் வைராக்கியமாயிரு. இன்னைக்கு பாருங்க, அநேகர் தங்களுடைய ஆவிக்குரியத்தனத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆவியில ஆரம்பம் பண்ணின அநேகர் மாம்சத்துல முடிஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவர் மேல ரொம்ப வைராக்கியமாய் பக்தியா இருந்த அநேகர் இன்றைக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வேலை முக்கியமா இருக்குது, பணம் முக்கியமா இருக்குது, உறவு முக்கியமா இருக்குது, உலகம் முக்கியமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தில் தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஐஸ் கட்டிய தண்ணீருக்குள்ள தூக்கி போட்டா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போதோ அது போல அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தண்ணீர போட்ட ஐஸ் கட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தில் கரைந்து காணாமல் போகிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய தனத்தை இழக்கிறார்கள், பக்தி இழக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்களாகவே இல்லை. ஒரு ஜெபனா வாஞ்சை இல்லை, ஜெபிக்கின்ற உணர்வு இல்லை, ஆண்டவர் மேல பக்தி இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள் மேல ஈடுபாடு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கரைஞ்சு போகுது. நான் சொல்றேன், நீங்கள் தண்ணீரில் போடப்பட்ட ஐஸ் கட்டியா கரைஞ்சு போக கூடாது. தண்ணீரில் போட்ட பாறாங்கல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் கரையாதவர்களாக இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், தேவனுக்கானவர்களாக இருக்கணும். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை நீங்க விலக்கி வைக்கணும். தேவனை விட்டு பிரிக்கிற எதையும் நீங்கள் தூக்கி எறியணும். அல்லேலூயா. அப்போ நீங்க நெருப்பின் சோதனைக்குள்ள போகும்பொழுது, நெருப்பை போன்ற பலவிதமான சோதனைகள் உபத்திரவங்களின் மத்தியில் நீங்க போகும்போது உங்களுடைய வைராக்கியத்தை அதிகப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அங்கே வருவார், உங்களை காப்பாற்றுவார். மட்டுமல்ல, முடிவிலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் மிகுந்த எங்கள் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் எங்களை உலகத்தில் இழக்கக்கூடாதப்பா. சோதனைகளின் மத்தியிலே எங்கள் ஆவிக்குரிய தனத்தை இழந்துடக்கூடாது. நெருக்கடிகளின் மத்தியிலே தேவன் மேல் இருக்கிற அன்பும் பாசமும் குறைஞ்சிடக்கூடாது. வேதனைகளும் சோதனைகளும் பெருகும் போது ஊழியத்தை விட்டு நாங்கள் விலகி ஓடி போகக்கூடாது. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உமக்காக உம்மோடு கூட நிற்கணும், உமக்காக வாழணும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வைராக்கியத்தை கர்த்தர் அதிகப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் செழிக்கட்டும், சிறக்கட்டும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வாதை கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நேரிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மத்தியில் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம்.